Welcome back, everyone. On to the next episode. Last time ஒரு 5 time champions CSK பார்த்தோம். Now on to 5 times champion Mumbai Indians. So Mumbai Indians last time, though they had a great squad, but பெருசாக அவங்களால எதுவுமே பண்ண முடியல. They had so much of trouble. But in the time they had a good auction. நிறையா players they come back to again Mumbai. Rutherford is back to MI, and then they got Dickok back. And local boy Shardul Thakur is back. Is first time going to play for Mumbai. And last season miss on Allah Gassafar will play this season. And they got Will Jacks, Corbin Bosch. And apart from this, Indian squad ஒரு பெரிய promising Indian squad அவங்க கிட்ட இருக்கு. And they will have a good season நினைக்கிறேன். பிரபு நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஆமா, லைக் டீம் வைஸ் பயங்கர ஸ்ட்ராங் தான். லைக் இந்த டீம் வந்து கப்படியிலனா ஷேம் தவிர மற்றபடி லைக் வெரி குட் டீம். எல்லாமே வந்து லைக் ஆல்மோஸ்ட் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் தான். அண்ட் தே கேன் பிளே லைக் எல்லாத்துக்குமே பேக்கப்பும் இருக்கு. எல்லா போலிங் வந்து அவுட் கிளாஸ் போலிங் அட்டாக் இருக்கு. சொல்லவே தேவையில்ல, பூம்ரா இருக்கான், அதுக்கப்புறம் சாம்பியன் ஹர்திக் இருக்கான். ஆன் டாப் ஆஃப் தட் ஸ்பின்னருக்கு சாண்டர் இருக்கா. இதுவே அவங்களுக்கு டாப் 3. சகார் வந்து இந்த நியூ பால் நல்லா போட போகிறான். லைக் போலிங், பேட்டிங், எவ்ரி திங் பவர் பேக்டு டீமு. ஸோ இந்த டீம் வச்சு அவங்க குவாலிஃபை ஆளுனா தான் அவங்களுக்கு கேட்கணும் ஏன் அதுலன்ற மாதிரி. ஏன்னா அந்த மாதிரியான டீமு. ஸோ உங்கள் பர்ஃபெக்டாக எல்லா ரூலுமே செட் ஆகிற மாதிரி இது. ஏன்னா தே வில் ஓப்பன் வித் ரோஹித் அண்ட் டிகாக், followed by Tilak Verma, and then followed by Sky. Skyக்கு அடுத்து either Rutherford or Will Jacks. Rutherfordனா உங்களுக்கு அட்டாக்கிங் பேட்டர், Will Jacksனா he can bowl in the power play too. And then followed by Hardik Pandya. Hardik Pandyaக்கு அடுத்து Santner. If Santner fails, they can bring in Allah Gassafar. So அதுக்கு அடுத்து they can play Namandir too. And then Shardul Thakur, Deepak Chahar, Trent Bolt, Bumrah. ஸோ இந்த பவுலிங் சைடை டேக்கிள் பண்ணுறது தான் மற்ற டீமுக்கு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். ஏன்னா தீபக் சஹரும் ட்ரெண்ட் போல்ட்டும் பவர் பிளேயில் போடுவாங்க. தே மைட் ஸ்னீக் இன் வில் ஜாக்ஸ் டூ. ஏன்னா இப்போ எல்லாருமே அட்டாக் பண்ணுறாங்கன்றதுனால ஒரு ஸ்பின்னரை கொண்டு வருவாங்க. அபிஷேக் சர்மாவுக்கு வேர்ல்ட் கப்பில் நடந்தது நிறைய பேருக்கு நடக்கலாம். ஸோ வில் ஜாக்ஸ் மைட் கம் இன். இல்லை இப்போ ஈவன் சாண்ட்னர் வந்து இப்போ நீங்கள் இந்த வேர்ல்டு கப் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பவர் பிளேயில் போடவே மாட்டான். 7th ஓவர் ஸ்டார்ட் பண்ணுவான் நியூசிலாண்டுக்கு. இப்போது 5th ஓவர் சாண்ட்னர் வந்து எல்லா கேமுமே போடுறான். ஸோ எல்லாமே அந்த ஸ்பின்னரை யூஸ் பண்ணிடணும் ஒரு ஓவர் அப்படின்ற அந்த நேற்று T20 கேமில் கூட சாண்ட்னர் 5th ஓவர் போட்டான். வேர்ல்டு கப்பில் அதே மாதிரி போட்டான். கண்டிப்பாக வந்து மும்பையில் விளையாடினாலுமே they will bring in சாண்ட்னர் early. அவங்களுக்கு அவங்க ஸ்குவாட்மே எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு சூப்பரான ஸ்குவாடு தான். சாரி, அவங்களுக்கு ஒரு பவர் பேக்டு ஸ்குவாடு. நிறையா அவங்களுக்கு டொமஸ்டிக் ஆப்ஷன்ஸும் நிறையாவும் இருக்குது. ஸோ தே கேன் பிரிங் இன் மயங்க் மார்க்கண்டே ஸ்டார்டட் ஆஃப் இன் மும்பை அண்ட் தென் மூவ் டு SRH அண்ட் அகெயின் பேக் டு MI. ஸோ மைக் மார்க்கண்டே அவங்க சப்பா இம்பேக்ட் சப்பா கூட உள்ளே கொண்டு வருவாங்க. He will be impactful. And then last season they had one fast bowler Ashwani Kumar. He is also so good. ஏதாவது ஒரு மேட்ச் ஷர்துல்க்கு பதிலாவோ இல்லை தீபக் சகர் பதிலாவோ அஸ்வினி குமாரும் வரத்துக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு பவர் பேக்டான ஸ்குவாடு. உங்கள் பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் ப்ரோ? ஆமாம், ரோஹித் Q20 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்பர் 3 திலக் வர்மா, நீங்கள் சொன்ன மாதிரி நம்பர் 4 ஸ்கை, நம்பர் 5 வந்து ஐ திங்க் தே வில் கோ வித் ஹர்திக். நம்பர் 6 வந்து எனக்கு மோர் தென் ருதர்ஃபோர்ட் இவன் தான் போவாங்க எனக்கு தெரிஞ்சு, வில் ஜாக்ஸ். நம்பர் 7 வந்து நமந்தீர், தே வில் ஸ்டில் கண்டினியூ டு பிளே இம். நம்பர் 7 ஃபினிஷர் ரோல் தான் கொடுப்பாங்க அவங்க. அதுதான் அவனை வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக பில்ட் பண்ணுறாங்க. நம்பர் 8 வந்து சாண்ட்னர், நம்பர் 9 வந்து சாகர், தீபக் சாகர், நம்பர் 10 வந்து இவர் பும்ரா அண்ட் போல்ட்டு. இம்பாக்ட் சப் வந்து 2 இந்தியன் போலர் வச்சுப்பாங்க. அங்கே வந்து ஷர்துல் அண்ட் ஆர் மயங்க் மார்க்கண்டே இருப்பான். வேற வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து இவங்களுக்கு என்னன்னா, லைக் இவனுக்கு சாண்ட்னருக்கு பதில்
they can play both Will Jacks and ரூதர்ஃபோர்ட் விளையாடிட்டு ஷர்துல வந்து லைக் 4 ஓவர்ஸ் போடுறதுக்கும் ட்ரை பண்ணுவானுங்க. அப்படி இல்லை சாண்ட்னரை வந்து சாண்ட்னருக்கு பதில் இப்போ அகமதாபாத் மாதிரி இப்போ பேஸ் பிச் அப்படின்னா ஆல்ரெடி இவனுக்கு கார்பின் பாஷ்க்கு அங்கே நல்ல எக்ஸ்போஷர் இருக்கு. இஸ் bowling லாட் ஆஃப் ஸ்லோ பால்ஸ். ஸோ வந்து அங்கே வந்து கார்பின் பாஷ் எடுத்துன்னு வந்துடுவாங்க. ஏன்னா அவன் அது மாதிரி பிச்சில் மாதிரி முல்லன்பூர் அதுக்கப்புறம் இங்கே அகமதாபாத் இந்த மாதிரி வெளியே போகும்போது கார்பின் பாஷ் உள்ள எடுத்துன்னு கூட சாண்ட்னர் உட்காரிச்சிருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பேட்டிங்கும் he can contribute like 10-15 ரன்ஸ்ன்றது அவனால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இன்னொரு இது வந்து கீப்பர் பேக்கப் வந்து ராபின் மின்ஸ். இட்ஸ் லைக் சப்போஸ் ராபின் மின்ஸ் ஃபெயிலியர் ஆனானா இவன் ரிக்கில்டன் இறக்கி விடுவாங்க. பட் குவிண்டன் டிகாக்லாம் இந்த சாலிடா வந்து அவங்க ஒரு 400-500 ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம அதான் சொன்ன சென்னை மும்பை மாதிரியான சைடில் ஒரு பிளேயர் வளர்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ப்ரெஷர் பெருசாக இருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்ச இஷ்யூவே வந்து ரோஹித் தான். மும்பைன்னு வரும்போது அவன் அந்த அளவுக்கு பெருசாக இப்போ லாஸ்ட் ஒரு 4 பட் ஆனால் நான் என்னோட கெஸ் என்னன்னா இந்த இயரோட ரொம்ப ஒரு ட்ரை ஸ்பெல்லாக தான் போயிட்டு இருக்கு ரோஹித்துக்கு ஐபிஎல்ல. திஸ் இயர் இஸ் கோனா பி ரோஹித் இயர்ன்ற மாதிரி. ஐ எம் நாட் கோனா சே ஒரு 800-900 ரன் ஸ்கோர் பண்ண போறேன். பட் ஹி வில் பி இம்பாக்ட்ஃபுல் பிளேயர் இன் எவ்ரி கேம் ஹி பிளேஸ். இருக்கு ஏன்னா லைக் லாஸ்ட் 2 இயர்ஸா ரோஹித்தோட கேம் பிளான் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆயிருக்கு. So and he's going to play this IPL after a long time T20 விளையாடுற மாதிரியான. நான் லாஸ்ட் ஐபிஎல்க்கு அப்புறம் அகைன் இப்போ தான் ரோஹித் T20 ஆட போகிறது. ஸோ ஐ திங்க் he will be a big impact. ஹை சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட் வந்து ரோஹித் தான் இனிஷியலாக செட்டப் பண்ணது 2024 வேர்ல்டு கப்பில் அட்டாக்கிங் கேமு. 2000 இன்ஃபேக்ட் ஈவன் பிஃபோர் 2023 வேர்ல்டு கப்பில் செட் பண்ணி கொடுத்தான். இப்போ ஆல்ரெடி இவன் பார்த்துட்டான் லைக் வந்து நம்பர் 3 நம்பர் 4 ஃபார் இந்தியா தான் சேம் பிளேயர்ஸ் தான் இங்கேயுமே விளையாட போகிறாங்க. ஸோ வி கேன் ஜஸ்ட் பிளே அபிஷேக் சர்மா ஆர் சாம்சன் ரோல் டு கோ பெஸ்ட் லைக் கண்ணம்னா அடிக்க ஈவன் ஐ ரிஸ்க்கு அவன் போனான்னா கூட ஈவன் இஃப் தே லூஸ் இன் ஃபர்ஸ்ட் ஓவர் நோ இஷ்யூஸ் லைக் திஸ் கைஸ் வில் கேரி ஃபார்வர்ட். மாதிரி வெரி மச் பாசிபிள். நம்ம இவ்வளோ நாள் ரோஹித் ஃபெயில் ஆயிட்டா லைக் லாஸ்ட் 4 இயர்ஸ் ஒன்றுமே இம்பாக்டே இல்லை. தோ ஒரு 100 இந்த லூசிங் காஸ்ட்ல வந்ததாலும் நம்ம அப்படி நினைச்சாலுமே இந்த தடவை மாற்றத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஜஸ்ட் இப்போதான் T20 வேர்ல்டு கப் பார்த்தா லைக் அதில் இருக்க நம்பர் 3 4 5 ஆல்மோஸ்ட் சேம் லைக் கிழக்கு துபே ஸ்கை ஹார்திக். ஸோ அது அந்த 3 பேர் அப்படியே இருக்கிறதுனால அவன் வந்து லைக் நல்லா அடிக்கவும் சான்ஸ் இருக்கு. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். இவங்க எப்படி ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன பிரபு? அதான் நான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண பேசுறது இவங்க குவாலிஃபை ஆகல இல்லை வின் பண்ணலாம் தான். வின் பண்ணுறது ஆஃப்டர் பிளே ஆஃப் எப்படி வேணா போகலாம். பட் இவங்க குவாலிஃபை ஆகுறது இட் ஷுட் பி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். லைக் இதில் வந்து இந்த டீம் வச்சுட்டு அவங்க குவாலிஃபை ஆகலன்னா தான் நம்ம வந்து என்னடா இப்படி இந்த டீமை வச்சுட்டே பண்ணலாம் அப்புறம் என்னன்ற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். தே ஷுட் டெஃபினெட்லி குவாலிஃபை. சிஎஸ்கே கூட தெர் இஸ் அ வீக்னஸ். ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி வீக்னஸே இல்லை. இந்த டீம் வச்சு இவங்களால பண்ண முடியலன்னா அதுவும் பூம்ராலாம் ஹர்திக்லாம் வச்சுக்கிட்டு சாண்ட்னர் 3 பேர் வந்து வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ். இவங்களை வச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணலைன்னா இதுதான். மோஸ்ட் ப்ராபப்லி தே ஷுட் ஹேவ் இன் டாப் 4 வந்து ஈஸி தான். அட்லீஸ்ட் தே ஷுட் ஃபினிஷ் பை 4ன்றது தான் என்னோட. 2020 ட்ராஃபி வின் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்தே தே ஆர் ஆஃப் த ரேடார் ஹவு மும்பை யூஸ் டு பி. I feel this season is going to be the comeback of all the OG performers. OG teams எல்லாரும் திருப்பி கம்பேக் வர போறாங்க. ஹர்திக் பாண்டியா வந்து அவங்க இந்த டீம் செட்டப்ல வந்தனே they have not played as a team. இதுதான் பிரச்சனை இவங்களுக்கு. லைக் there is a like ஏதோ something வந்து டோட்டலி the disturb ஆவே இருந்தாங்க. லைக் ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இதெல்லாமே வந்து எல்லாமே இருந்தாலும் ஒரு as a டீமா அவங்க பர்ஃபார்ம் பண்ணல. ஒரு எப்போ டீமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ தான் எனி டீம் கேன் வின். லைக் ஐபிஎல் வேர்ல்டு கப்போ டீம் பண்ணால் தான் மேட்ரு. ஸோ அது மாதிரி விளையாடல. இப்போ இவங்க டீமாக விளையாடினாங்கன்னா திஸ் கைஸ் ஆர் ரியல் த்ரெட். லைக் ஈவன் கப்பல் லிஃப்ட் பண்ணுறதுக்கும் ஹை சான்ஸ். லெட்ஸ் சி இந்த டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது என்னன்றதை நம்ம பார்ப்போம். as you said எல்லாருக்குமே ஒரு ஹை ஹோப்ஸ் இருக்குது மும்பை மாதிரி ஒரு டீம் பர்ஃபார்ம் பண்ணுறது. அண்டு இப்போ பார்க்க பாவமாக இருக்கும். ஒன்ஸ் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எதுக்குடா மும்பை பகிச்சிட்டோன்ற மாதிரி இதுவுமே இருக்கும். ஸோ லெட்ஸ் சி எப்படி மும்பை பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம்.
on to the next. Thank you for watching. Do subscribe us. Thank you guys.